பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட்டை பற்றி இப்போ ஒரு வேறு லெவல் அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்டை இந்த வீடியோ நம்ம டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜனநாயகன் வந்து நம்ம ஹச் வினோத் டைரக்ஷனில் நம்ம அனிருத் அவர்கள் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் இந்த படத்தோட சென்சார் இஷ்யூனால இந்த படம் வந்து கோர்ட்டுக்கெலாம் போய் இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு இந்த படத்தை வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை பற்றி அவங்க வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி வந்து டாக்ஸிக்னு ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருந்தாங்க. அந்த படம் வந்து மார்ச் மாதம் 19ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக வேண்டியதாக அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் வந்து அந்த ஜனநாயகனோட இஷ்யூவை வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த ஜனநாயகனோட இஷ்யூவை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. இப்போ வந்து இன்னைக்கு நமக்கு அப்டேட் கிடச்சிருக்குன்னா, நம்மளோட டாக்ஸிக் மூவி வந்து இப்போ வந்து போஸ்ட்போன் ஆக போதான். குறிப்பாக இந்த படம் வந்து போஸ்ட்போன் ஆக காரணம் வந்து இப்போ வந்து நடந்துகிட்ருக்க அந்த போர் தான் வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த அமெரிக்காவுக்கும் அந்த துபாய் இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கெல்லாம் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்க அந்த போர்னால இந்த படம் வந்து பேன் இந்தியா அளவில் அந்த கலெக்ஷனை வந்து அச்சீவ் பண்ணாது. அதனால் இந்த படத்தை வந்து நாங்கள் ஜூன் மாதம் வந்து போஸ்ட்போன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு வந்து அறிவிச்சிருந்தாங்க. அப்போ ஜனநாயகன் படத்துக்கு என்னடா போயிட்டு அப்படின்னு கேட்கல, இந்த படம் வந்து ஏப்ரல் மாதத்துக்கு வந்து டார்கெட் பண்ணுறதா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அவங்க சொல்கிறப்படி இப்போ மார்ச் மாதம் வந்து 17ஆம் தேதி வந்து இந்த படத்தோட ரிவைசிங் கமிட்டியோட அந்த ரிப்போர்ட் வந்து வந்துடுமா. அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட் வீக்கோ இல்லாட்டி மே மாதமோ வந்து இந்த படத்தை வந்து கொண்டு வரதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா அப்டேட் கிடச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து கொண்டு வரதுக்கு வந்து இப்போ வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு முழு வீச்சில் வந்து இறங்கியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு வேறு லெவல் கேம்பெயினாக நம்மளோட தளபதியோட டிவி கேக்கு வந்து இருக்குன்றதை வந்து முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளானில் இருக்கிறதா தெரியுது. இப்போ நமக்கு கிடைச்ச அப்டேட் படி ஏப்ரல் மாதம் வந்து கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா தமிழ் வருடப்பிறப்புக்கு முன்னாடியே வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதனால் இப்போ வந்து தளபதி ஃபேன்ஸ்லாம் வேறு லெவலில் எக்ஸைட் ஆகிருக்காங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இன்றைக்கி வந்து தஞ்சாவூரில் அவரோட ஸ்பீச் வேறு லெவலில் இருந்தது. அவர் வேறு லெவலில் வந்து டார்கெட் பண்ணி பேசியிருந்தார். அது டபுள் டபாக்கா மாதிரி இப்போ வந்து இந்த ஜனநாயகனோட அப்டேட்டும் கிடச்சிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி இம்பாக்டை க்ரியேட் பண்ணும். யாரெல்லாம் இந்த கடைசி மூவிக்கு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.